ஒரு ஜாதகத்தில் பூசம் நட்சத்திரம் அவருக்கோ அதில் கிரகங்கள் இருந்தாலோ இல்லை அந்த அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் 2 திருமணங்கள் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் நாம் பார்க்கிற பொழுது அற்புதமான வார்த்தைகளை பேசணும். அப்படி பேசும் பொழுது நாம் குங்குமப்பூவும் பச்சை கற்பூரமும் நமக்கு அருகில் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் புதன் என்பது அது ஒன்றுக்கு மேற்பட்ட அது வப்பாட்டி கிரகம் என்று சொல்வார்கள். ஒரு ஜாதகத்தில் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் லக்னமாக இருந்தால், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் லக்னமாக இருந்தால், இரண்டாவது 2 வீடு தள்ளி ஒரு முச்சந்தி வரும். 2 வீடு தள்ளி ஒரு முச்சந்தி வரும். அவர்கள் முச்சந்தி ராசிக்காரர்கள். அதுதான் ஐயா சொன்னார், உபய ராசி 2 தெருவில் இருக்கக்கூடியதாக அமையும் சொன்னார். அப்புறம் அந்த மாதிரி மிதனம், கன்னி, தனுசு, மீனம் உபய லக்னம் உபய ராசியாக இருந்து அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு எதிர்ப்புறம் ஒரு காளி மனை இருக்கும். வீடே கட்டாமல் கிடக்கும். இல்லை என்றால் கட்டிட்டு அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. பூட்டிய வீடு ஒன்று இருக்கும். பூட்டிய வீடு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு முன்னால் ஒரு குப்பை தொட்டி இருக்கும். குப்பை இருக்கும். வீட்டுக்கு முன்னால் குப்பை நிறைய கிடக்கும். யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் குரு ராகு அமர்ந்துள்ளதோ அவங்க வீட்டில் கேட்டு டேமேஜ் ஆகிருக்கும். தட்டு ஓடு உள்ள வீடாக இருக்கும். இல்லை பக்கத்து வீடு பள்ளமாக கிடக்கும். பக்கத்து வீடு பள்ளமாக இருக்கும். 40 ஆண்டுகளாக உள்ள வீடாக இருக்கும். இல்லை என்றால் உங்கள் வீடு டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா பழைய வீட்டை மாற்றணும். யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் குரு ராகு அமர்ந்துள்ளதோ அவங்க குடியிருக்கிற வீட்டில் கதவு கேட்டு டேமேஜ் ஆகும். ஒரு தட்டு ஓடு பக்கத்துலையாவது இருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் ஒரு வீடு பள்ளமாவது இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பழமையான வீடாக இருக்கும். அந்த வீடு டேமேஜ் ஆக போகுது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து எழுதிக்கங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் கடகத்தில் ராகு அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு பெண் துர்மரணம். 10 வயது குழந்தை கன்னி வழிபாடு அந்த வீட்டில் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் உள்ளவருக்கு சித்திரை, வைகாசி, ஆவணி அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு, சித்திரை மாதம், வைகாசி மாதம், அதுக்கப்புறம் ஆவணி மாதம், இந்த அமாவாசையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் புத்திர தோஷம், புத்திர சோகம், குழந்தை தாமதம் இருக்கும். குழந்தை தாமதம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இருந்தால் அது கடுமையான பாதிப்பு. சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 சேர்ந்திருந்தால் ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நின்ற ராசியில், ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நின்ற ராசியில் அவங்க உடம்புல மச்சமோ வடுவோ காயமோ தழும்போ இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரன் 2 பேரும் இருக்கிற இடத்தில் உடன் பிறந்த சகோதரன் பெரிய அளவு முன்னேற முடியல, சகோதரன் பால் அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லை என்றால் அடிக்கடி குழந்தையை பற்றிய கவலை.
ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு அடுத்து குரு இருந்தால் யோகம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு அடுத்த கட்டத்தில் குரு இருந்தால் யோகம். அடுத்து செவ்வாயுடன் சுக்கிரன், இந்த இணைப்பு ஒரு பேடு சேர்க்கை. செவ்வாயுடன் சுக்கிரன் ஒரு பேடு சேர்க்கை. என்றாவது ஒரு நாள் நான் மணலை ஊற்றி கொளுத்திக்குவேன், தீயை குளிப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை வரும். தீ குளிப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பிளஸ் கேது சேர்க்கை மோசமான கிரகம். சுக்கிரன் பிளஸ் கேது மோசமான கிரகம். தன் தகுதியில் காசை இழப்பான். தன்னுடைய தகுதியில் அவனா செயல்பட்டு காசை இழப்பான். இந்த செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் மேசத்தில் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது, தனுசு வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இணைக்கக்கூடாது. அந்த ஜாதகரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் இணைக்கக்கூடாது. சுக்கிரன் கேது பற்றி சொல்லியாச்சு. செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் மேசம் சிம்மம் தனுசு வீட்டில் இருந்தால் சேர்க்கக்கூடாது. இந்த சுக்கிரன் பிளஸ் கேது சேர்க்கையில் மோசமான கிரகம், தன் தகுதியில் காசை இழப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மனைவிக்கு யூட்ரஸ் ட்ரபிள் அல்லது ரிமூவிங் பண்ணுவது அல்லது சிறுநீரக தொற்று, அப்புறம் பாருங்க ராகு திருவாதிரை சதயம் சுவாதி ராகுவோட நட்சத்திரம். அது புஷ்கராம்சம்னா 4வது பாதத்தில் வரும். அடுத்து எழுதிக்கங்க, குரு மாதிரி ஒரு மோசமான கிரகம் லோகத்திலே கிடையாது. தனித்த குரு நல்லது செய்ய மாட்டார். குரு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே ஒரு கிரகம் இருக்கணும். குரு 3ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாமனார் 2 பேரும், மாமனார் அப்படின்னா 2 கல்யாணம் அந்த வீட்டில் இருக்கும். குரு இருக்கிற இடம் தார தோஷத்தை கொடுக்கும். குரு இருக்கிற இடம் தார தோஷத்தை கொடுக்கும். குரு இருக்கிற இடம் தார தோஷத்தை கொடுக்கும். ஏழாம் இடத்துல சனி இருந்தால், அடுத்து எழுதிக்கங்க, 7ஆம் வீட்டில் சனி இருந்தால், 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் துர்மரணம் நடந்த வீட்டில் மனைவி வருவாள். துர்மரணம் நடந்த வீட்டில் மனைவி வருவாள், இல்லைன்னா கணவன் வருவான். ஏழாம் இடத்தில் யாருக்கு தந்தையாகிய சூரியன் இருக்கிறதோ, 7ஆம் இடத்தில் யாருக்கு தந்தை சூரியன் இருக்கிறதோ அவன் தந்தையை பார்க்க வாய்ப்பில்லை. தாலி கட்டும்போது பார்க்க முடியாது. அவனுக்கு தாலி கட்டும்போது அவங்க அப்பா பார்க்க முடியாது. 7ஆம் இடத்தில் யாருக்கு தந்தையாகிய சூரியன் இருக்கிறதோ அவன் தந்தை பார்க்க வாய்ப்பில்லை. தாலி கட்டும்போது பார்க்க முடியாது. ராகு திசை ஆரம்ப காலமாக இருந்தால் ஒரு தாத்தாவை பார்க்க முடியாது.
ஐந்தாம் பாவம் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு இருந்தால் 5 என்பது காதல், 7 என்பது திருமணம், அது காதல் திருமணம். 5ஆம் பாவம் என்பது காதல், அந்த பாவாதிபதி 7 பாவத்தோடு தொடர்பு. 5ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால், 5ஆம் பாவாதிபதி 7வது வீட்டில் இருந்தால், 5 குடையவனும் 7 குடையவனும் சேர்ந்து 11 இருந்தால் காதல் திருமணம். அதே நேரம் பாருங்க, 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோடு தொடர்பு. 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோடு இருந்தால் என்ன இருக்கும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதலிப்பான் மனைவியை. சந்தோஷம். கல்யாணம் ஆன பிறகு மனைவியை என்ன பண்ணுவான்? காதலிப்பான். நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். ஒரு ஜாதகத்தில் 7 குடையவன் 12 மறைந்து இருப்போன். ஒரு ஜாதகத்தில் 7 குடையவன் 12 மறைந்திருப்போம். திருமணம் நடக்கவில்லை ஒருவருக்கு, ஆனால் திருமணம் நடைபெற்றது எப்படி? 7 குடையவன் 12 மறைஞ்சிட்டான், திருமணம் நடக்கலை அப்படின்னா, ஆனால் அவருக்கு திருமணம் நடைபெற்றது எப்படி திருமணம் நடந்திருக்கும்? அப்போ பாருங்க, 12ஆம் பாவம் வெளிநாடு வெளிமாநிலம் குறிக்கும். 12ஆம் பாவம் வெளிநாடு வெளிமாநிலத்தை குறிக்கும். அந்த பாவத்திற்குரிய வேலையை செய்திருந்தால் நடக்கும். எப்படி? நல்ல கிரகங்களைப் போல் நம்ம வாழ பழகணும். பாவத்தோடு நாம் இணைய வேண்டும். 12ஆம் இடம்ங்கிறது ஹாஸ்பிட்டல் ஈக்குவல் டு பெட்டு. வேலை 12ஆம் இடத்துல வேலை தேடினால் 12ஆம் பாவத்தை இயக்கினால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம வழிகாட்டி தான் ஜோசியம். ஒருத்தருக்கு ஜாதகம் கொண்டு வந்தால் வழிகாட்டி தான் ஜோதிடம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியம். பாருங்க, 4ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் என்ன பலன்? 4ஆம் இடத்து அதிபதி 8ல் என்ன பலன்? வீடு இடம் வாங்கினால் கஷ்டம் நஷ்டம் ஆகும். வீடு இடம் வாங்கினால் கஷ்டம் நஷ்டம் ஆகும். அப்போ என்ன ஆகணும்? ஒரு வீடை வாங்கிடணும். கஷ்டம் வர்றதுக்கு முன்னால் அந்த வீடை வாடகைக்கு விட்டணும் கொஞ்ச நாளைக்கு. அதில் வேறு சில மனிதர்கள் வந்து தங்கி வாழ்ந்து கஷ்டப்பட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டம் வராது. இல்லை என்றால் அந்த இடத்தில் மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு 2 முறை என்ன செய்யணும்? அறச்செயல்களை செய்யணும். யாருக்காவது தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், இந்த மாதிரியான செயல்களை செய்யணும். இப்போ வீடே அமைய மாட்டேங்குதுன்னு அப்படி ஒரு கேள்வி இருக்குது. வீடே அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இப்போ என்ன கேள்வி? வீடே அமைய மாட்டேங்கிறது ஒரு கேள்வி. இப்போ 8ஆம் பாவம் இடம் என்றால் என்ன? அப்போ நீங்கள் 8 வளர்த்தணும். 8க்குரிய லைஃப் இன்சூரன்ஸ் ஆயில் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸை போட்டு வைக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் 8 4 8 12 8 ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 4 வேகம் வந்து வேலை செய்யும். 4இன் திருநோகம் 4 8 12. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுதா? அப்போது 4ஆம் இடம் கிடைக்கல, 8 ஆக்டிவேட் பண்ணுங்க, 12 ஆக்டிவேட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதே போல் பாருங்க, லக்ன புள்ளி லக்னாதிபதி நவகிரகங்களில் செவ்வாய் போய் நீச்சம் அடைந்தவுடன் நீச்சம் பங்கமாகிவிடும். எப்படி? நவக்கிரகங்களில் செவ்வாய் நீச்சம் அடைந்தவுடன் நீச்சம் பங்கமாகிவிடும். எப்படி அப்படின்னா, செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது, இப்போ கடகத்தில் செவ்வாய் இருக்கார், கடகத்துக்கு கேந்திரம் எது? கடகத்துக்கு கேந்திரம் அதுக்கு 1 4 7 10 எது? செவ்வாய்க்கு 1 4 7 10. சந்திர கேந்திரத்தில் 1 4 7 10 சந்திரன்லாம் வரும் பொழுது நீச்சமானது பங்கமாகி போகும்.
ஏன்னா லக்னாதிபதியே 4ஆம் இடத்துல போயிலே கேந்திரத்தில் தான் நீச்சமாகிறார். அதுக்கு வீடு கொடுத்தவன் கேந்திரத்தில் வரும் பொழுது நீச்சம் பங்கமாகி போகும். செவ்வாய் என்பது என்ன? இயக்கம். செவ்வாய் என்பது என்னத்தை குறிக்கிறது? இயக்கத்தை குறிக்கிறது. ஆமாம். அப்போ செவ்வாய் நீச்சம். அப்போ சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ராகு கேதுக்கள் இருந்தால்தான் செவ்வாய் முழுமையான நீச்சம் அடைவார். எழுதுங்க. சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ராகு கேதுக்கள் இருந்தால் தான் செவ்வாய் முழுமையான நீச்சம் அடைவார். அனந்த சுப்பிரமணியம் எப்படி? இது ஒரு புது விஷயமா இருக்கு. எழுதுங்க. என் குருநாதர் சொன்ன விஷயம்தான். அப்ப லக்னாதிபதி நீச்சமானால் மொட்டை போடணும். லக்னாதிபதி நீச்சமாயிட்டான்னா, லக்னம்னா தலை தலை. அப்ப என்ன பண்ணணும்? நீச்சத்தை என்ன பண்ணணும்? பங்கப்படுத்தணும்னா மொட்டை போடணும். லக்னம்னா தலை. 6 மாதத்துக்கு ஒரு முறை மொட்டையை அடிச்சுக்கிட்டே இருங்க. லக்னாதிபதி கோச்சாரத்தில் செல்லும் போது தான் மொட்டை போடணும். அப்போ அதுவும் எல்லா இடத்துலையும் போடும்போது லக்னாதிபதி கோச்சாரத்தில். லக்னாதிபதி யாரு? இப்போ கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் தானே. அப்போ அவன் கோச்சாரத்தில் வரும்போது மொட்டை போடணும். எங்கே வரணும்? இப்போ தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ மொட்டை போடணும்னா எப்போ போடணுங்கிற மெத்தடு தெரிஞ்சிருச்சா? இப்போ லக்னாதிபதி கோச்சாரத்தில் செல்லும் போது தான் மொட்டை போடணும். லக்னம்னா தலை. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு வாங்க. என்ன நீச்சம்? என்ன நீச்சங்கிற? நமக்கு விதியை விட விதிவிலக்கு நிறைய இருக்கு. தொழில்னா 10ஆம் பாவம். தொழில்னா 10ஆம் பாவம். 10ஆம் இடத்து அதிபதி 12இல். 10ஆம் இடத்து அதிபதி 12இல். 10ஆம் இடம் மாமியார். 10ஆம் இடம் மாமியார். மாமியார் மோட்சம் அடைந்தவுடன் தொழில் சிறப்பாக இருக்கும். மாமியார் மோட்சம் அடைந்தவுடன் தொழில் சிறப்பாக இருக்கும். மாமியார் வெளிநாடு போயிட்டாங்க, வெளி மாநிலம் போயிட்டாங்க இல்லைன்னா, நீங்கள் மாமியார் முகத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா, தள்ளி போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தொழில் விளங்கும். அதுக்காக அந்த அம்மாவை சோழி பண்ணி மேலே அழைத்திட முடியுமா? ஏற்ற முடியாது. ஒரு பலன் ஜாதகத்தில் நடக்க வேண்டும் என்றால் முன்ஜென்மம் ஒத்துழைக்க வேண்டும், புண்ணிய கர்மா வேண்டும், கால கர்மா வேண்டும். அதனால் இதையும் பார்க்க வேண்டும். நாளைய தினம் நமக்கு கால சூழல்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு வகுப்பு நடக்கும். என்னுடைய அழைப்பை ஏற்று இன்று வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களை எல்லாம் வருக வருக என்று அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்க. நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. நீங்கள் குருவுக்கு கொடுக்குற காணிக்கை அதுதான். இந்த சேனலை அஸ்ட்ரோ சூரி சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க எனக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.